பிஜிடிஆர்பி 2011-12. ஃபேஸ் செட்டிங் ஸ்கூல் இஸ் ரீநேம்டு அஸ். முன்னோடி பள்ளியின் மறுபெயர். ஆப்ஷன் ஏ பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. ஆப்ஷன் பி ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் முன் தொடக்கப்பள்ளி. சி நர்சரி ஸ்கூல் நர்சரி பள்ளி. டி நவோதயா ஸ்கூல் நவோதயா பள்ளி. சரியான விடை ஆப்ஷன் டி நவோதயா பள்ளி. என முன்னோடி பள்ளியினுடைய வேறு பெயர் நவோதயா. இது தேசிய கல்விக் கொள்கை 1986 அப்போதைய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கை 1986. இந்த கல்விக் கொள்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரில் மீத்திறன் மிக்க கிராமப்புற மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளி நவோதயா பள்ளி. மேற்கு வங்கமும் அதற்கடுத்ததாக தமிழ்நாட்டிலையும் இந்த பள்ளி இல்லை. காரணம், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாததால் தற்பொழுது வரை தமிழகத்தில் நவோதயா பள்ளி துவக்கப்படவில்லை. தென் how many open schools are there in Tamil Nadu? Option A 25, B 26, C 27, D 28. சரியான ஆன்சர் 27. Then functional literacy program had been started for. செயலறிவு கல்வி திட்டம் தொடங்கியது யாருக்காக? ஆப்ஷன் ஏ ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள். பி ஃபார்மர்ஸ் உழவர்கள். சி ட்ரைபல் பீப்பிள் மலைவாழ் மக்கள். டி ஆல் ஆஃப் தம் இவர்கள் அனைவரும். சரியான விடை இவர்கள் அனைவரும். எடுத்துக்காட்டாக பாருங்களேன், ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் ஃபார் அடல்ட் முதியோருக்கான செயலறிவு கல்வி திட்டம் 1975-76 துவக்கினாங்க. அதுக்கடுத்ததாக ஃபார்மர் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் FFLB 1967-68 துவங்கப்பட்டது. அப்போ நம்ம முழுவதமாக பார்க்கும்போது முதியோருக்கான கல்வி 1978 ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில். அதனால் ஆல் ஆஃப் தம் இவர்கள் அனைவரும் என்பது சரியான விடை. Then National Policy on Education was adopted in the year. தேசிய கல்விக் கொள்கை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 1940, 1981, 1983, 1986, 1989. சரியான விடை 1986. அப்போதைய பாரத பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை 1986. இந்தியாவில் பல்வேறு விதமான கல்வி சீர்திருத்தம், முன் துவக்க கல்வி, துவக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி வரை பல்வேறு விதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது 1986 கல்விக் கொள்கையின் பரிந்துரை தான். அடுத்ததாக இன் விச் லெவல் மகிழா மண்டல் ஆர் ஆர்கனைஸ்டு ஃபார் அடல்ட் எஜுகேஷன். முதியோர் கல்விக்காக மகிழா மண்டல் எந்த நிலைக்காக அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிளாக் லெவலா, வட்டார நிலை. வில்லேஜ் லெவல் கிராமப்புற நிலை. டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்ட நிலை. டி ஸ்டேட் லெவல் மாநில நிலை. சரியான விடை வில்லேஜ் லெவல் கிராமப்புற முதியோர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி நிகழ்வாக மகிழா மாண்டல் என்று அழைக்கிறோம். இதுவே வட்டார நிலையில் பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் BRT கேள்விப்பட்டிருப்போம். தென் ரூசோ எஜுகேஷனல் ஃபிலாசபி இஸ். ரூசோவின் கல்வி தத்துவம் என்பது? ஆப்ஷன் ஏ நெகட்டிவ் எஜுகேஷன் எதிர்மறை கல்வி. பி பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வி. சி ஒகேஷ்னல் எஜுகேஷன் தொழிற்கல்வி. டி செகண்டரி எஜுகேஷன் இடைநிலை கல்வி. சரியான விடை எதிர்மறை கல்வி நெகட்டிவ் எஜுகேஷன். ஆப்ஷன் ஏ சரியானது. இதுவே பேசிக் எஜுகேஷனை குறிப்பிட்டது யார் அப்படின்னா காந்திஜி. ஒகேஷ்னல் எஜுகேஷன் காந்திஜி. இடைநிலை கல்வி லக்ஷ்மண சுவாமி முதலியார். இடைநிலை கல்விக் கொள்கையை உருவாக்குனது யாருன்னா சேர்பர்சனான லக்ஷ்மணசாமி முதலியார்.
தென் செல்ஃப் எஜுகேஷன் இஸ் ரிலேட்டட் டு சுய கல்வி முறையுடன் தொடர்புடையவர். ஆப்ஷன் ஏ ரசல், பி அரபிந்தோ, சி தாகூர், டி ரூசோ. சரியான ஆன்சர் அரபிந்தோ. அரபிந்தோ தான் செல்ஃப் எஜுகேஷன், ஒவ்வொருத்தரும் சுயமாக கற்றுக்கொள்ளலாம் என்பதை முன்மொழிந்தவர் இந்திய கல்வி சிந்தனையாளரான ஸ்ரீ அரவிந்தோ. பாண்டிச்சேரியில் ஆரோவில் என்ற பகுதியில் இவருடைய ஆசிரமம் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகளவில் பல்கலைக்கழகமாகவும் மாற்றப்பட்டிருக்கு. தென் ஃபெடன் ரசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மர் ஹில் கோடைமலை பள்ளியை உருவாக்கியது. தாகூர்னா சாந்தி நிகேதன். ரூசோன்னும் போது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஆர் சைல்டு சென்டர் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வி. தென் மகிழா சமக்கியா இஸ் எ பிளான் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப். மகிழா சமக்கியா என்ற திட்டம் யாருடைய முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பேக்வர்ட் பீப்புள், நலிவடைந்த மக்கள். பி எஸ்சி எஸ்டி பீப்புள், எஸ்சி எஸ்டி பிரிவினர். சி பெண்கள் விமன். டி ரூரல் ஸ்டூடெண்ட், கிராமப்புற மக்கள். சரியான விடை விமன், பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம்தான் மகிழா சமக்கியா திட்டம். தென் விஸ்வபாரதி இஸ் லொக்கேட்டட் அட். விஸ்வபாரதி அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ வெஸ்ட் பெங்கால், பி மகாராஷ்டிரா, சி பீகார், டி டெல்லி. சரியான ஆன்சர் வெஸ்ட் பெங்கால். ஏன்னா விஸ்வபாரதி என்பது பல்கலைக்கழகம். இதை தோற்றுவித்தது யாருன்னா இந்திய தத்துவ ஞானியான ரவீந்திரநாத் தாகூர். இலக்கியத்திற்காக முதல் முறையாக நோபல் பிரைஸ் பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்தான் சாந்தி நிகேதன் என்ற பள்ளியை ஆரம்பித்து பின்னாளில் அவை விஸ்வபாரதி பன்னாட்டு பல்கலைக்கழகமாக, விஸ்வபாரதி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியாக மாற்றமடைந்தது. தென் who is related to freedom in learning situation. கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர். ஆப்ஷன் ஏ கிருஷ்ணமூர்த்தி, பி அரபிந்தோ, சி ராதாகிருஷ்ணன், டி தாகூர். சரியான ஆன்சரு கிருஷ்ணமூர்த்தி. ஜே.கே. இந்திய கல்வி தத்துவ ஞானியான ஜே கிருஷ்ணமூர்த்தி என்பவர்தான் கற்றலில் சுதந்திரம் என்கின்ற கோட்பாடு, ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் என்பதை குறிப்பிட்டார். இந்தியாவில் பிறந்தவர், அன்னி பெசன்ட் அம்மையாரால் வளர்க்கப்பட்டவர். ஆனால் இந்தியாவில் இருக்க ஒரு மொழியும் தெரியாது. ஆனால் உலகளவு மொழிகளை கற்றவர், உலகளவு மிகப்பெரிய கல்வி சிந்தனையாளர். உலக நாடுகளே அவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு இவர் யாரையும் தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அரபிந்தர் இந்திய நாட்டின் கல்வி சிந்தனையாளர். இவர் ஆசிரம பள்ளியை உருவாக்கினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் பல்கலைக்கழக கல்விக்குழுவை ஏற்படுத்தியவர். தென் இந்திய கல்வியியல் சிந்தனையாளரான தாகூர், சாந்தி நிகேதன் மற்றும் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம்.